have Mr. Sindel from Anjali Nellane, he is the MD chairman there. And we have from Ismahani Center, we have Mr. Kesan, and we have the quiz master who is the star of the event, Mr. Arvind. And super போயிட்டிருக்கு 75 டீம் ஒரே நாள்ல quiz competition இது. It's a very thrilling moment because when we started off முதல்ல நம்ம ஆரம்பிச்சப்போ 40 டீம் வந்தது. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து 55 டீம் இருந்தது. இந்த வாட்டி வந்து 76 டீம்ஸ். We stop registration ஒரு வாரம் முன்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். So that the response is overwhelming and the people are more participating. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல quiz competition நடத்தும். So knowledge is something which is not special for professionals and special for students, nothing like that. Everything is there, கையிலே எல்லாமே இருக்கு இப்போ. So knowledge நிறைய ப்ரிப்பரேஷன் டைம் நிறைய கொடுத்தோம். 3 மாசம் முன்னாடி இருந்து கேம்பெயின் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து சூப்பர். ஆக்சுவலா எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் இவ்வளோ நல்லா இன்ட்ரெஸ்டா வந்து இவ்வளோ பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இஸ்மஹானி சென்டரில் நம்ம ரெண்டு ஈவெண்ட் பண்ணோம். இந்த வாட்டி வந்துட்டு இந்த ஃபார்மேட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாரு மிஸ்டர் அரவிந்த் சார். He will be telling about the quiz entire detailing நால எப்படி பிளான் பண்ணாருங்களான்னு. இந்த ஃபார்மேட்ல வந்துட்டு we need more time. ஸோ அதனால வந்துட்டு we started off in the morning itself. Across pan Indiaல இருந்து lots of senior chefs, ஒரு 40-50 senior chefs இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து they are witnessing the entire event. டெல்லியில இருந்து வந்திருக்காங்க, பெங்களூர், ஹைதராபாத், எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் கேரளா எல்லா ஷெஃப்ஸும் 3 நாள் முடியே வந்து எல்லாம் வெயிட் பண்ணி எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்லி என்ஜாயிங் திஸ் என்டையர் ஈவெண்ட்டை. எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஷெஃப்னா வந்துட்டு ரொம்ப பார்த்தாலும் டயர்டா இருக்கும், ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருப்போம். நாங்கள் ஆப்போசிட் டைம்ல வேலை செய்வோம். நாங்கள் ஒரு என்ஜாய்மெண்ட்ன்றது எங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். மிச்ச பேர் என்ஜாய் பண்ணதான் நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குவிஸ் காம்படிஷன் வச்சு பீப்புள் ஆர் என்ஜாயிங் வித் நாலேஜ் ஷேரிங். ரொம்ப முக்கியமான விஷயம். இது என்னோட ரீசன் என்ன, நாலேஜ் ஷேரிங் அட் த சேம் டைம் நெட்வொர்க்கிங். மெயினா வந்துட்டு ஒரு 200-250 ஷெஃப்ஸ் இங்க இருக்காங்க, யங் ஷெஃப் அண்ட் சீனியர் ஷெஃப்ஸ். ஸோ வி ஆர் லிட்டரலி மோட்டிவேட்டிங் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அண்ட் அவங்க கூட நாங்கள் பர்சனலாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹேவ் அ குட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஹியர். மார்னிங் வந்த உடனே அவங்களுக்கு காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தோம். தென் லஞ்ச் டைம் நல்ல ஃபண்டாஸ்டிக் லஞ்ச் மெனு இருக்கு. நீங்க எல்லாரும் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். நீங்க குட் ஃபுட் இஸ் அவைலபிள் ஃபார் வித் அஸ் அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் Arvind to explain about how he has prepared for the quiz. எப்படி இவர் ப்ரிப்பேர் பண்ணாரு, எவ்வளவு இன்ட்ரெஸ்டா எப்படி எடுத்து போறாரு. வணக்கம், என் பேர் அரவிந்த். I am CEO of Exquisite. I am the quiz master in the Quiz Bites 3 seasons of பண்ணிட்டு இருக்கோம். This is the 3rd season. இந்த கம்ப்ளீட்டா quiz marathon மாதிரி யூசுவலா ஒரு quiz ன்னு பாத்தீங்கன்னா 2 ஹவர்ல முடிஞ்சிடும். அப்புறம் ஃபைனல்ஸ் கம்ப்ளீட்டா இது ஒரு 6 hours quiz-a-thon மாதிரி பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஒரு பஸர் பேட்டில் மாதிரி பண்ணிருக்கோம். லைக் அரௌண்ட் 72 teams played 12 batches of 6 teams each. Batch 1, batch 2 மாதிரி 12 batch முடிச்சு ஈச் பேட்ச்ல இருந்து 3 டீமை செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இவங்க இன்னொரு ரவுண்ட் ஆடுவாங்க, ரிட்டர்ன் ரவுண்ட், கிராஸ்வேர்ட் மாதிரி ஆடி இருக்காங்க. இன்ஃபேக்ட் அது நடந்துட்டு இருக்கு இப்போ பேக் எண்ட்ல. அந்த கிராஸ்வேர்ட்ல இருந்து 12 teams எடுக்க போறோம். 12 teams will battle out in a semi-final, from which 6 will qualify for a grand final. And a grand final வந்து இங்க என்ன பண்ணிருக்கோம், எல்லா ரவுண்டுமே ஒரு cuisine சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா பஸர் பேட்டில் வந்து இந்தியன் cuisine சம்பந்தப்பட்டதா இருக்கும். நெக்ஸ்ட் ரவுண்ட் தட் இஸ் இப்போ நீங்க கிராஸ்வேர்ட் நடந்துருக்கு, அது pan Asian cuisine பேஸ் பண்ண क्वेश्चंस நடக்கும். தேர்ட் வந்து we have this semi-finals, we have European and Western cuisine based on Mediterranean is been added. Last round வந்து நான் சொல்ற மாதிரி it's a போப்புரேன்வாங்க. Everything is part of that. எல்லாமே இருக்கும், from Italy to spaghetti, everything is covered in that round. இது வந்து ஒரு interesting platform for all upcoming chefs to know the value of food and also the new cuisines across the world. இஸ்பாஹானி சென்டர் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். இஸ்பாஹானி சென்டர்ல we had originally few F&B outlets இருக்கு, இப்பவும் இருக்கு. அதோடைய ஒரு டெவலப்மெண்ட், ஃபுட்ஃபால்ங்கிற பேசிக் ஐடியால தான் இந்த குவிஸ் பண்ணா என்னன்னு ஒரு ஐடியாவோட ஸ்டார்ட் பண்ணோம். திஸ் வாஸ் அவர் பிரைன் சைல்ட். தென் கேம் அஞ்சலி, இவங்க சப்போர்ட்டோட சரி ஒரு 2 ஈவெண்ட் அங்கே பண்ணோம்.
சித்தாராம் கேம், ஜிஆர்டி கேம், சீகா கொண்டு வந்ததுல இன்னும் இது இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இது வளரும்னு நாங்க எதிர்பார்க்கல. இஸ்பாஹானி சென்டர் இந்த வருஷம் மெட்ரோ ஒர்க் நடந்ததுனால கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கு. மேபி திஸ் இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர் இந்த ஃபார்மேட்டை ரிஃபைன் பண்ணி இங்கேயும் இஸ்பாஹானி சென்டர்லேயும் வைக்கலாம்னு பேசிட்டு இருக்கோம். ஐ திங்க் with everybody's participation and cooperation, this is a very grand success. Thank you very much. And முக்கியமான விஷயம் வந்து சவுத் இந்தியா ஷெஃப் அசோசியேஷன் வித் ஆல் த ஸ்பான்சர்ஸ் இல்லாம எந்த ஈவெண்ட்டும் நடக்காது. ஸ்பான்சர்ஸ் ஆர் அவர் லைஃப் லைன். ஸோ கமிட்டடா 3 வருஷம் நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இஸ் கமிட்டட் ஃபார் அஸ் கமிங் more years to come also. Sir, I think thank you very much and you can talk about this quiz competition. என் பேர் செந்தில்நாதன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் நடராஜ் அனிமல்ஸ் ப்ராடக்ட் லிமிடெட். எங்களுடைய ப்ராடக்ட் வந்து அஞ்சலி நல்லெண்ணெய். நாங்கள் வந்து 3 வருடமாக வந்து இந்த குவிஸ் காம்படிஷனை வந்து மெயின் டைட்டில் ஸ்பான்சர்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வெறும் குவிஸை தாண்டி இந்த ஒரு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து செஃப்ஸ் வந்து சரி, கல்லரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கிச்சன் ரூம் மற்ற கிளாஸ் ரூம்லேயே இருக்கும். அதையும் தாண்டி அவங்க வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங்காகவும் ஒரு நெட்வொர்க்கிங்காகவும் ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இது வந்து அமையுது. இது அவங்களுக்குமே ஒரு அவுட்கமாகவும் இருக்குது. எங்களை மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து எங்களுக்கு வந்து எல்லாரோடைய ஒரு கான்டாக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. புதிய விதமான யோசனைகள், புதிய விதமான குக்கிங் ஐடியாஸ் ஷேர் பண்றதுக்கு, அதே மாதிரி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இங்க பரிமாறுறதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு தளமாக அமைஞ்சிட்டு வருது. டீம்ஸ் ஏசியன் கண்ட்ரீஸ் 22 கண்ட்ரீஸ் இருக்கு. அவங்கள உள்ள கொண்டு வரணும் நம்ம ஃபர்ஸ்ட், தென் ஃபாலோட் பை இன்டர்நேஷனல் எல்லாரையும் கொண்டு வரணும்னு பாக்குறோம் நாங்க. சென்னை ஷுட் பிகம் a hub for culinary quiz. அந்த சமையல் சம்பந்தப்பட்ட குவிஸ் காம்படிஷன் சென்னை ஷுட் பிகம் த ஹப். தட் இஸ் வாட் we are working on. இதோட சேர்த்து நம்ம கல்லரி சேலஞ்ச் பண்றோம். இந்த வருஷ கடைசியில சென்னை ட்ரெட் சென்டர்ல பெரிய லெவல்ல கல்லரி சேலஞ்ச் பண்ண போறோம். ஸோ நீங்க எல்லாம் அதை வந்து பார்த்து கவர் பண்ணி 10 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ற காம்படிஷன். 10 ஏசியன் கண்ட்ரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏசியன் ரீஜன்லயே இட் வில் பி a very largest biggest competition. இவ்வளவு பார்ட்டிசிபேஷன் சென்னையில தான் நடக்க போகுது. ஸோ நீங்க எல்லாம் வந்து யூ ஷுட் கம் அண்ட் விட்னஸ் த ப்ரோக்ராம் அண்ட் என்கரேஜ் ஆல் தி